நம்ம பக்கத்துல கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து புதுசா இங்க வந்து பிளாட் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா வேலம்மாள் கார்டன், ப்ராப்பர் படப்பையில லொகேட் ஆயிருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி ஓவராலா பாத்தீங்கன்னா 26 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். 26 ஏக்கர்ஸ் நாங்க ஸ்பிளிட் அவுட் பண்ணி 502 பிளாட்டா போட்டுருக்கோம். இதுலயே ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இருக்கு. ஓகே. ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அபார்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்றோம். ஓகே. ஃபேஸ் 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வில்லா கம்யூனிட்டி மாதிரி டெவலப் ஓகே. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 டெவலப் பண்ணிருக்கீங்க. ஊர்ல இருந்து வரேன். 4 பிளாட் ஓகே பண்ணிருக்கோம். 4 பிளாட் என்னென்ன சைஸ்ல சார் இது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? 35 40. ஓகே. அந்த மாதிரி 4 பிளாட்ஸ். 4 பிளாட் அரை கிரவுண்ட் தானே. ஓகே. பார்க்கே இந்த 26 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா 2 ஏக்கர்ஸ் நம்ம பார்க் மட்டுமே கொடுத்திருக்கோம். 2 ஏக்கர். ஓகே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மக்களே, நீங்க இங்க வந்தீங்கன்னா பார்க் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. எல்லா பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இன்னொரு பிளாட்டுக்குமே பவர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு ஒரு தனி சப் டிரான்ஸ்ஃபார்மரே நம்ம லொகேட் பண்ணிருக்கோம். ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் 40 ஃபீட்ல ஹை குவாலிட்டியில ரோட்ஸ் கொடுத்துரும். ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க மெயின் ரோட் ரீச் பண்ணீங்கன்னா அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே ரோடு, SH48 சொல்லுவாங்க, 6 வே லைன் ரோடு. இங்க வந்து என்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க? மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் எவ்வளவு போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா படப்பை பொறுத்திருக்கும் ப்ராப்பர் படப்பையில 4000 இருந்து 4500 வரைக்கும் ரேட் போயிட்டு இருக்கு. நம்ம பெரிய கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுமே நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியால தான் நம்ம இவ்வளவு லக்ஸரியஸ் சைட், இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்து ரேட் வைஸ் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ்க்காக தாம்பரம் நியர்பைல படப்பை அந்த ஒரு லொகேஷன்ல பாத்தீங்கன்னா 26 ஏக்கர்ல 40+ வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸோட ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்டுக்குள்ளதாங்க இருக்கிறோம். ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா வேலம்மாள் கார்டனு. வேற லெவல்ல இருக்குங்க. கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா லக்ஸரியா இருக்கு. நீங்க ஒன்ஸ் உள்ள வந்து பார்த்தாவே போதும், நம்ம வேற ஒரு உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி டோட்டலா பாத்தீங்கன்னா 80 ஏக்கர்ஸ். அதுல 26 ஏக்கர்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் 1 மாதிரி. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல ஃபேஸ் 2 ஃபேஸ் 3யும் டெவலப் பண்ண போறாங்க. ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் 3 பாத்தீங்கன்னா வில்லாஸ் அந்த மாதிரி கான்செப்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 3 ஸ்கூல்ஸும் வர மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி உள்ளே நம்மளுக்கு ஸ்கூல்ஸ் கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 500 பிளாட்ஸ் கிட்ட இருக்குங்க. ஒரு மிக பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 500 பிளாட்ஸ், அதுல 200 பிளாட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்டா ஃபில் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆஃபர் பிரைஸ்ல இங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே டீட்டெயிலா நம்ம வீடியோல போய் பார்த்துலாம். அண்ட் கஸ்டமர் ஒரு 4 பிளாட் வாங்கியிருக்காங்க, அவங்களோட ஃபீட்பேக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து படப்பை லொகேஷன், ஏன்னா படப்பை இப்போ ரொம்ப பீக்ல இருக்கு. ஸோ படப்பை லொகேஷன்ல மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப நியர்பை வித்தின் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ மெயின்ல தான் உங்களுக்கு லொகேட் இருக்கு. அதே மாதிரி தாம்பரம், வண்டலூர், பெருங்குளத்தூர் இந்த மாதிரி நியர்பை ஏரியாஸ்ல வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க பார்த்துலாம். இப்போ நம்ம வீடியோல போயிட்டு டீடைலா பார்த்துலாம். வாங்க நம்ம வீடியோல போயிடலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் படப்பை அந்த லொகேஷன்ல தான் இருக்கு. நம்ம பக்கத்துல ப்ரோ இருக்கிறாரு. ஸோ ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? எஸ் ப்ரோ, நல்லா இருக்கேன். ப்ரோ சொல்லுங்க, நம்ம ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு, அதே மாதிரி ப்ராஜெக்ட்டை பத்தி டீடைல்ஸ் நம்ம மக்களுக்காக சொல்லிடுங்க. ஓகே, என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பரத். ஓகே. நம்ம ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா வேலம்மாள் கார்டன். ஓகே. நம்ம ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் படப்பையில லொகேட் ஆயிருக்கு. ப்ராப்பர் படப்பை. ஓகே. ஓகே. நம்ம ப்ராப்பர்ட்டி ஓவராலா பாத்தீங்கன்னா 26 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். ஓகே. அந்த 26 ஏக்கர்ஸ் நாங்க ஸ்பிளிட் அவுட் பண்ணி 502 பிளாட்டா போட்டுருக்கோம். ஓகே. டோட்டலா இங்க வந்து 502 பிளாட்ஸ் இருக்கு. ஓகே. நீங்க டெவலப் பண்ணது 26 ஏக்கரா? ஓகே. டோட்டலா எத்தனை ஏக்கர் ப்ரோ இது? இது ஓவராலா 80 ஏக்கர்ஸ் டவுன்ஷிப். 80 ஏக்கர். அட் பிரசன்ட்ல நம்ம வந்து 26 ஏக்கர்ஸ் ஃபேஸ் 1 டெவலப் பண்ணிருக்கோம். இதுலயே ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இருக்கு. ஓகே. ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அபார்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்றோம். ஓகே. ஃபேஸ் 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வில்லா கம்யூனிட்டி மாதிரி டெவலப் பண்றோம். ஓகே. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 டெவலப் பண்ணிருக்கீங்க. மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து புதுசா இங்க வந்து பிளாட் வாங்கியிருக்காங்க. சோ அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், நீங்க எங்க இருந்து வரீங்க? சோ இங்க என்ன பிளாட்ஸ் வாங்கியிருக்கீங்க, டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லிடுங்க. நான் கோவூர்ல இருந்து வரேன். ஓகே. ஆமா, அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தேன். ஓகே. கொஞ்சம் டெவலப்மெண்ட்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே. ஓகே. நல்லா இருந்தது. ஓகே. ஓகே. ஃபோன் பண்ணேன். அட்டெண்ட் பண்ண பையனும் ஒரு நல்ல ஓகே பிஹேவியர், நல்ல ஸ்பீச். ஓகே. நல்லா இருந்தது. ஓகே. சரி பாப்போம்ட்டு வந்தோம். கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் டைரக்டர் சேல்ஸையும் இன்னைக்கு பார்த்தோம். ஓகே. ஒரு வெல் பிஹேவ்டு. நானும் ஃப்ரம் சவுத்து, அவரும் ஃப்ரம் சவுத்து. ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸ்ட மூவ் பண்றது எப்பவுமே பிடிக்கும். ஓகே. அதனால எல்லாம் ஸ்மூமா முடிஞ்சது. ஒரு 4 பிளாட் ஓகே பண்ணிருக்கோம். 4 பிளாட் என்னென்ன சைஸ்ல சார் இது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? 35 40. ஓகே. அந்த மாதிரி 4 பிளாட்ஸ். 4 பிளாட் அரை கிரவுண்ட் தானே. ஓகே. அதனால ஓகே.
பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. சோ வேற ஆஃபர்ஸ் எல்லாமே வெல் பிஹேவ். அத நீங்க சொல்றது பார்த்தாவே தெரியுது. நல்லா அந்த சர்வீஸ் நல்லா கொடுத்திருக்காங்க. அப்பதான் அந்த மாதிரி. ஓகே, ரீசனபிள் ரேட்டும் இருக்குல்ல. ஓகே, அதனால சோ ஓவராலா இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதனால நிச்சயமா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, ஃபியூச்சர்ல நல்ல அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வரப்போதே இது பக்கத்துல வேற ஏதாச்சும் என்கொயரி பண்ணிட்டு வந்தீங்களா இல்ல டைரக்டா இங்க வந்துட்டீங்களா? இல்ல, டைரக்டா வந்துட்டோம். ஓகே, டைரக்டா பார்த்தோம், பேசணும். அது எல்லாமே நல்லா இருக்குல்ல, அதனால சரி வர்றோம். ஓகே, அது நல்லாவே இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கு. ஓகே, கம்யூனிட்டிஸ் நல்லா பிடிச்சிருக்கு உங்களுக்கு. சோலார் கூட ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்துருக்கு. அதனால நான் டைரக்டாவே வரலாம். ஓகே, டைரக்டா வந்து பார்க்கலாம். எல்லா ஸ்டாஃபுமே நல்லா பிஹேவ் பண்றாங்க. ஆமா ஆமா. சோ மெயின் அதான். வாங்கலாம், கட்டலாம். நீங்க ரீசேலுக்குனாலும் வெயிட் பண்ணி பண்றதா இருந்ததுனாக்க நல்ல அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால துணிஞ்சு இறங்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப உள்ள இருக்கா இல்ல மெயின்ல தான் இருக்கா இந்த ப்ராப்பர்ட்டி? இப்போ வந்து எல்லாமே அப்படிதானே. படப்பை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2.3 கிலோமீட்டர்ஸ் தான். இட்ஸ் நாட் ஃபார் அவே. கண்டிப்பா அதோட 5 வருஷத்துல இதான் சிட்டி ஆயிடும். கண்டிப்பா எல்லாம் அப்படிதான் ஆயிடும். அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. ஷூர் ஷூர். அதனால ஓகே, அப்போ ஓவராலா நீங்க சாட்டிஸ்ஃபைடுங்க? சாட்டிஸ்ஃபைடு. நல்லா சாட்டிஸ்ஃபைடு. ஓகே சார், நன்றி, தேங்க்யூ. நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவல் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஓகே, இந்த 502 பிளாட்டுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட். ஓகே, சோ உங்களுக்கு லீகல் வைஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் நம்மளே பண்ணி தரோம். கிட்டத்தட்ட ஒரு 13 பேங்க் கிட்ட லோன் டைப் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளே. ஓகே, ஓகே. சோ கஸ்டமர் வந்து எந்த பேங்க்ல கேட்டாலும் நம்மளால ஈஸி லோன் பண்ணி தர முடியும். மேக்ஸிமம் லோனே பண்ணிக்கலாம். 90% வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 502 பிளாட்ஸ் சொல்லிருக்கீங்க. பிளாட்டோட சைஸஸ் என்ன ப்ரோ? சைஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் சைஸ் 540 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 540 ல இருந்து இருக்கா? ஓகே, 540 ல இருந்து அப் டு 5000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நம்ம 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம எல்லா வேரியன்ட்லயுமே இருக்கு. 600, 800, 1000, 1200. ஓகே, என்ன சைஸஸ்ல கேட்டாலும் நம்ம பிளாட் ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி என்ன ஃபேசிங், சில பேர் ஈஸ்ட் கேட்பாங்க, சில பேர் நார்த் கேட்பாங்க. ஆமா, அது மாதிரி அவங்க என்ன ஃபேசிங்ல கேட்டாலும் பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. அதிகமா கேக்குறது பாத்தீங்கன்னா கார்னரும் கேட்பாங்க. கார்னர் கூட இருக்கு. ஓகே, அப்போ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஈஸ்ட் வெஸ்ட் என்ன டைரக்ஷனோ அது எல்லா டைரக்ஷனுமே இங்க வந்து பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 502 பிளாட்ஸ்ல வந்து புக்கிங் எவ்வளவு ப்ரோ இருக்கு? ஆல்மோஸ்ட் 200 பிளாட்ஸ் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 200 பிளாட்ஸ் வந்து புக் ஆயிருக்கு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு காட்டுறேன், வீடு கூட கட்டிட்டு இருக்காங்க, இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்கும் போயிட்டு இருக்கு. 200 பிளாட் கிட்ட புக்கிங் எடுத்துறோம். 50 பிளாட் கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் போயிட்டு இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணவங்க உள்ள வீடே கட்டறாங்க. ஏன்னா உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலி ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கம் தான். எவ்வளவு ப்ரோ இருக்கும் டிஸ்டன்ஸ்? மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் குள்ள தான் வரும். டிராவலிங் டைம் பாத்தீங்கன்னா நீங்க படப்ப ஜங்ஷன்ல இருந்து 3 to 4 மினிட்ஸ்ல நம்ம சைட் ரீச் பண்ணலாம். ரொம்ப பக்கம் தான், ரொம்ப தூரம். ஏன்னா மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப உள்ளெல்லாம் உங்களுக்கு பிளாட்ஸ் போடுறாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த வேலம்மாள் கார்டன் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து அந்த படப்பை ஜங்ஷன்ல இருந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் இந்த லொகேஷனுக்கு வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். இப்போ வந்து அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ. சார், கிட்டத்தட்ட நம்ம 26 ஏக்கர் ப்ராஜெக்ட் போது அதுக்கேற்ற அம்யூனிட்டிஸ் கண்டிப்பா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்க்கே இந்த 26 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா 2 ஏக்கர்ஸ் நம்ம பார்க் மட்டுமே கொடுத்திருக்கோம். 2 ஏக்கர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மக்களே, நீங்க இங்க வந்தீங்கன்னா பார்க் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா பார்க்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. வாட்டர் ஃப்ளோ அப்புறமா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் பிளே பண்ற ஏரியா எல்லாம் சூப்பரா இருக்கு. நான் வீடியோல காட்டுறேன். இது வந்து பார்க் மட்டுமே 2 ஏக்கர். அந்த பார்க் மட்டுமே நம்ம ஒரே இடத்துல கொடுக்காம, ஏன்னா 500 பிளாட்னும் போது நம்ம ஆமா ரொம்ப தூரமா இருக்கும். எல்லாருமே ஒரே பார்க்க டிபெண்ட் பண்ண கூடாதுன்னு அந்த பார்க்க நம்ம 5 பார்க்கா ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிருக்கோம். அந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரி ஒரு பார்க்ல ஒரு அம்யூனிட்டிஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி பார்க் கொடுத்திருக்கீங்க. ஓகே, ஓகே. அதே மாதிரி இப்ப நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் வாங்குறவங்க உடனே வீடு கட்டுற மாதிரி தான் நம்ம எல்லா அம்யூனிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் எல்லா பிளாட்டுக்குமே காமனா ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த 500 பிளாட்டுக்குமே பவர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு ஒரு தனி சப் டிரான்ஸ்ஃபார்மரே நம்ம லொகேட் பண்ணிருக்கோம். சூப்பர். ஓகே, ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்க வீடு கட்ட வாங்குறவங்க மோஸ்ட்லி என்ன பார்ப்பாங்க, சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ். கண்டிப்பா பார்ப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 26 ஏக்கருமே நம்ம கேட்டட் கம்யூனிட்டியா மெயின்டைன் பண்றோம். செக்யூரிட்டிஸ் எனி டைம் அவைலபிள் இருப்பாங்க. அன்னோன் பீப்புள் யாருமே உள்ள வர முடியாது. சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். அதே மாதிரி இபி ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே நம்மளே உள்ள ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ரிலாக்ஸேஷனுக்கு பார்க் எல்லாமே வெல் டெவலப் பார்க். நம்ம கிஃப்டட் மட்டும் பண்ணாம எல்லா அம்யூனிட்டிஸுமே உள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம். சிட் அவுட் ஏரியா ஆகட்டும், கிட்ஸ் பிளே ஏரியா ஆகட்டும்,
Okay. அது மாதிரி வாக்கிங் ட்ராக் இது மாதிரி நிறைய விஷயம் நிறைய இருக்கு பார்க்ல. ஓகே, சோ பார்க்கே நல்லா பிரம்மாண்டமா இருக்குங்க. சோ வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் வந்து சொன்ன மாதிரி நிறையவே இருக்கு. சோ உள்ள வந்து நீங்க வீடு கட்டுற அளவுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 feet 40 feetல ஹை குவாலிட்டியில ரோட்ஸ் கொடுத்துருக்கும். இந்த ரோடு எல்லாமே பிரேக்கேஜ் ஆகாது. ஏன்னா 500 யூனிட்னும் போது அதுல பாதிக்கு பாதினா கூட 250 வீடு ஆச்சு. அவ்வளவு பேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஹெவி வெஹிக்கல்ஸ் எல்லாம் உள்ள கண்டிப்பா ரோடு எதுவுமே பிரேக்கேஜ் ஆகாது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 15 years கேரண்டிடா இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் பிரேக்கபிளா அன்பிரேக்கபிளா இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா ரோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்களுமே இது பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இவ்வளவு பெரிய கம்யூனிட்டில ஒரு 40+ அம்யூனிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உடனே உள்ள வீடு இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வீடுங்க உள்ள வர ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 5 6 வீடு கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஈஸி ஸ்கோப்பா இருக்கும். உங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றவங்க பார்த்த உடனே லைக் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைல்ல ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இங்க கிரவுண்ட் வாட்டர்லாம் எப்படி ப்ரோ? கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான தண்ணி. உங்களுக்கு 30 feetல ஸ்வீட் வாட்டரே இருக்கு. நீங்க நம்ம ஆல்ரெடி பைப் லைன் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க லைவா நம்ம கிட்ட டேஸ்ட் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, அப்ப கஸ்டமர் வராங்க அப்படின்னா வாட்டருக்கு டெஸ்ட் பண்ணனும் அப்படின்னா தனியாவே இருக்கு. நம்ம ப்ரொவிஷன் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பாப்பாங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் எப்படி ப்ரோ நம்ம ஏரியால? நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் நியர்பை இருக்கிறது எல்லாமே பெரிய ரிச் ஸ்கூல்ஸ் தான். சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஓகே, நியர்பை பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி ஆல்வின் இன்டர்நேஷனல் இருக்கு. நம்ம சைட் நியர்பைல டியானோ இருக்கு. டியானோவும் ஒன் ஆஃப் தி சிபிஎஸ்இ சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, இதெல்லாம் நம்ம சைட் நியர்பைல இருக்க ஸ்கூல்ஸ். ஓகே, அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நம்மளே அப்கமிங்ல ஸ்கூல்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம சைட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 3 ஸ்கூல்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஓ, வேலம்மாளும் நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே, ஆல்வின் இன்டர்நேஷனலும் அப்ரோச் பண்ணிருக்காங்க. நாராயணா குரூப்ஸ்னு ஒரு ஸ்கூல். எல்லா தல ஸ்கூல் ஆயிச்சே. ஓகே ஓகே. ஏன்னா 500 குடும்பம் போது அதுல சில்ட்ரன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இந்த ஜெனரேஷன்ல வந்து எஜுகேஷனுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா. ஏன்னா வீடு வாங்குறாங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் கண்டிப்பா பாப்பாங்க ப்ரோ. எஜுகேஷன் பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் இடம் வாங்குவாங்க. வில்லா கம்யூனிட்டியும் பிளான் பண்றோம், அபார்ட்மெண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க. சோ அப்படினும்போது இந்த 8 ஏக்கர்ஸ்மே ஒரு பெரிய டவுன்ஷிப்பா கிரியேட் ஆகுது. அதனால நம்ம ஸ்கூல்ஸ்மே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஃபியூச்சர்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நம்ம இங்க வந்து நீங்க லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம பசங்க இங்கே படிக்கிற மாதிரி ஸ்கூல்ஸும் இங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்துல அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ இங்க படப்பையில? எம்ப்ளாய்மெண்ட்னா உங்களுக்கு படப்பனாலே நியர்பை பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா பாத்தீங்கன்னா ஒரகடம் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு இது ஆட்டோமொபைலுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். படப்பையில இருந்து ரொம்ப க்ளோசஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரகடம். அதே மாதிரி படப்பையில நிறைய பேர் டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரகடம்ல ஒர்க் பண்றவங்க தான். ரெண்டல் வேல்யூமே உங்களுக்கு நல்லா போகும். ஓகே ஓகே. அதே மாதிரி நியர்பைல வேற உங்களுக்கு ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே. ஓகே, பெருங்குளத்தூர். ஆமா, நம்ம தாம்பரம் மணிவாக்கம் வண்டலூர் சரௌண்டிங்ல லேண்ட் பாக்குற எல்லாருக்குமே நம்ம சைட் ரொம்ப ஆப்டா இருக்கும். கண்டிப்பா ஆப்டா இருக்கும். ஏன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸும் இருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி, ஸ்கூல்ஸ் காலேஜஸும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெஸ்டா இருக்கிறதுனால இது ஒரு ஹாட் லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் ஆகட்டும், மணிவாக்கம் ஆகட்டும், முடிச்சூர் ஆகட்டும், ரேட் வைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 6000 கம்மியே கிடையாது. ரீசேலே கிட்டத்தட்ட 6000. ரொம்ப அதிகம் ப்ரோ, வாங்கவும் முடியாது. இது வந்து நம்ம 26 ஏக்கர்ல இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு லக்ஸரியஸ் ஃபீல்ல தான் இருக்கும் சைட்டே. நம்ம இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்துமே நம்ம ரேட் வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் பண்றோம். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுமே நம்ம வாங்கணும்ன்ற கான்செப்ட்ல தான் நம்ம மெயினா ஃபார்ம் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. ஓகே, அம்யூனிட்டிஸ் பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இப்போ மெயினா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும் செக் பண்ணி பாப்பாங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கு, அதே மாதிரி கனெக்டிவிட்டி அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்க. ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க மெயின் ரோட் ரீச் பண்ணீங்கன்னா அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே ரோடு SH48 சொல்லுவாங்க. 6-way லைன் ரோடு. 6-way. ஓகே. சோ உங்களுக்கு வந்து தாம்பரத்துல இருந்து வாலாஜாபாத், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் போற எல்லா பஸ்ஸஸ் எல்லாமே ரொட்டீனா போவோம். இது ஸ்டேட் ஹைவேன்றதுனால ஈவன் அன்டைம்ல கூட உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த மஃப்சல் பஸ் சொல்லுவாங்க, அது 24/7 இந்த ரோட்ல டிராவல் பண்ணும். உங்களுக்கு அன்டைம்லயுமே நம்மளுக்கு பஸ்ஸஸ் ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு போற ஆக்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படப்பை டு மணிமங்கலம் போற ரோடு. சோ இதுலயுமே நம்ம சைட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பஸ்ஸஸ் வருது. ஓகே, அப்போ டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல. சோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. அதே மாதிரி இப்போ கஸ்டமர் வந்து இங்க வந்து பார்க்கணும், அதே மாதிரி ஃபேமிலியா வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்க சைடுல இந்த கேப் ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணி தாராளமா தரலாம். ஆக்சுவலா நம்ம வீடியோ பார்த்துட்டு வர எல்லாருமே நீங்க ஃபேமிலியோட வந்து சைட்டை விசிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா டிசைட் பண்ண முடியும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வர 90% ஆஃப் பீப்புள் பாக்குற அன்னைக்கு புக் பண்ணிடுறாங்க டிசைட் பண்ணி. ஏன்னா சைட் அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கோம். சோ நீங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஃபேமிலியோட வந்து பாக்குற கிளைண்ட்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா கேப் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் பத்தி ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ மேலும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்னும் ப்ரைஸ் சொல்லல ப்ரோ.
ஸோ ப்ரோ இங்க வந்து என்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க? மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் எவ்வளவு போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா படப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் படப்பையில 4000 இருந்து 4500 வரைக்கும் ரேட் போயிட்டு இருக்கு. நம்ம பெரிய கம்யூனிட்டியா கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுமே நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியால தான் நம்ம இவ்வளவு லக்ஸரியஸ் சைட் இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்து ரேட் வைஸ் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கொயர் ஃபீட் ரேட் 3500 ரூபாய் பண்றோம். 35. ஓகே, இப்போ லிமிட்டடா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். இப்போ புக்கிங் பண்ற கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஃபிளாட் டிஸ்கவுண்டா 500 rupees பண்றோம். 2999 கொடுக்குறோம். 2999 per square feet ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஓ, ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜிவி வேல்யூ மட்டுமே பாத்தீங்கன்னா 2400 ரூபாய். கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ற விலையே 2400 ரூபாய். ஓகே, நம்ம வந்து இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணி ஜஸ்ட் 600 தான் மார்க்கெட் வேல்யூ ஏத்தி இருக்கோம். ஓவராலா பாத்தீங்கன்னா பட்ஜெட் பிரைஸ் தான் ப்ரோ இது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2999 நம்ம கோட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. சோ பிரைஸ் வந்து ஜஸ்ட் 2999 rupees தான். ஆக்சுவலி லிமிட்டட் ஆஃபர் இருக்கு. ஓகே, அது எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து சைட்டை பார்த்து யூட்டிலைஸ் பண்றீங்களோ அந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணி. ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 500 பிளாட்ஸ் கிட்ட இருக்கு. அதுல 200 பிளாட்ஸ் ஆல்மோஸ்ட் புக்டு. இப்போ நம்ம வீடியோ எடுக்க போதே பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிட்டயும் பேசி இருப்போம். அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் போதே தெரியுது அந்த அளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் வந்து இங்க அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. பிளஸ் அவங்களுக்கு சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப லக்ஸரியா இருக்கு இந்த ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இது வந்து ஆக்சுவலா ஒரு ரெசார்ட் லுக்ல இருக்கும் உங்களுக்கு. அதான் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இங்க சொல்ற பிரைஸ் அன்பிலீவபிள். ஜஸ்ட் 2999 தான் கொடுக்குறாங்க. அதுவும் லிமிடெட் ஆஃபர் தான். நீங்க அப்புறமா லேட் பண்ணிட்டீங்கன்னா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 3500 அந்த ரேட்டு தான் வாங்க முடியும். 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாலே 5 lakhs டிஃபரன்ஸ் வருது. அதனால ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணா நீங்க வாங்கிடுவீங்க. அது வேற விஷயம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு சைட்டு. அதனால வந்து விசிட் பண்ணிட்டு பாருங்க. ஓகே அப்படின்னா இமீடியட்டா இது பண்ணிக்கணும். ஏன்னா படப்பை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ பீக்ல இருக்கு. ஆமா, படப்பை. அதுவும் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கம் தான். ஒரு 2 kilometers தான் இந்த ப்ராஜெக்ட் நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா. அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா கொடுத்துருக்காங்க. பிரைஸ் உண்மையாவே சொல்றேன், அன்பிலீவபிள் பிரைஸ். மிஸ் பண்ணாம இது பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரோ இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிச்சு, டவுன் பேமெண்ட்லாம் எப்படி ப்ரோ? அவங்க எவ்வளவு இருந்தா வாங்கலாம்? ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க லேண்ட் வந்து ஒரு மினிமமான சைஸ்ல பாக்குறீங்கன்னா 3 to 4 lakhs ஸ்கேல இருந்தா போதும். 3 to 4 lakhs. ஓகே, ஏன்னா நம்ம 90% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறீங்க. 10% ஆஃப் கேஷ் அவங்க கொடுத்தா போதும். ஓகே. சோ 3 to 4 lakhs டவுன் பேமெண்ட் ஃபார் லேண்டுக்கு இருந்தா மினிமம் சைஸ்க்கு. ஓகே. இந்த மாதிரி வீடு கட்டணும்னா உங்களுக்கு 5 to 6 lakhs கையில இருந்தா போதும். பேலன்ஸ் எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அவங்க ஓன் டெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, கஸ்டமைஸ்டா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. இப்போ இது வந்து கஸ்டமர் வந்து நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. என்ன டைப் ஆஃப் இது நீங்க பண்ணி கொடுக்குறது? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஒரு மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டில தான் பண்றோம். நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி கொட்டேஷன்ல எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் பிரிக் யூஸ் பண்றோம், என்ன ஸ்பெக்ல ராட் யூஸ் பண்றோம், என்ன பிராண்ட் யூஸ் பண்றோம், எல்லாமே டீடைலா நம்ம டீடைலா இது பண்ணிடுவீங்க. இது 2 BHK வா ப்ரோ? ஆமா, 2 BHK ஹவுஸ். ஓகே, சூப்பரா இருக்கு. ஆஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப்ல 2 BHK. சூப்பர். ஆக்சுவலி பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீடு கட்டணும் அப்படின்னா இங்க வந்துருங்க. எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. வெளியே யாரோ நம்பி பண்றதோட இங்கே பண்ணும்போது என்னன்னா, ஏன்னா இங்க தான் நீங்க லேண்ட் வாங்குறீங்க. ஸோ உங்களுக்கு வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு கேரண்டி. ஸோ டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க லேண்ட் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs இருந்தா போதுங்க. நீங்க லேண்ட் வந்து வாங்கிடலாம். இல்லை இந்த மாதிரி வீடோட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 5 to 6 lakhs. ரேட் வந்து நான் திருப்பி மென்ஷன் பண்றேன். இங்க விற்கிற ரேட் வந்து 3500க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லிமிடெட் ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நல்லா ஃபாஸ்டா புக் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால மக்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடெட் ஆஃபர் கொடுக்குறாங்க. 2999 per square feet ரேட்ல இப்போ ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் லிமிடெட் தான். நான் சொல்லிட்டேன், சீக்கிரமா வந்தீங்கன்னா அந்த பிரைஸுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு சைட். எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா வாங்க. இப்போதைக்கு 26 ஏக்கர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அண்ட் மேலும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. ப்ரோ கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. கஸ்டமர் சர்வீஸ் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லைன்னா கூட இவங்க உங்களுக்கு ஃபுல்லா அந்த கைடன்ஸை கொடுத்துருவாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ப்ராஜெக்ட் பர்சனலா ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வரப்போதே பார்த்துட்டு தான் வந்தேன். பக்கத்துல எல்லாமே படப்பைனால பீக்ல தான் இருக்கு. எல்லாமே பக்கத்துல எல்லாமே இருக்கு. வர நீங்க வழி ஃபுல்லாவே வீடு தான். அந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நம்ம சைட்லயும் ஆல்மோஸ்ட் 10 வீடு கிட்ட உள்ள கட்டிட்டு. அதான் வீடு ஆல்மோஸ்ட் உள்ள. நீங்க அதான் வந்து பாருங்க. நீங்க வந்து பார்த்தாவே தெரியும். உள்ள வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கு. நீங்களும் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். டில் தென் பை.